அப்பாவை காணோம் தேடினீங்கல்ல, எம்எல்ஏ எல்லாம் முதலமைச்சரை காணும்னு தேடுறாங்களே, எங்க போனீங்க? நீங்க 9:30 வந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு இல்லை பதில் சொல்லியிருந்தா இன்னும் மாஸ்டர்னு சொல்லியிருக்கலாம், பீஸ்ட்னு சொல்லியிருக்கலாம். வேஸ்ட் ஆயிட்டீங்களே. எழுந்து முந்திரி கொட்டை மாதிரி, முந்திரி கொட்டை மாதிரி இல்லை, முந்திரி கொட்டை தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா. அது அறிவு இல்லையா உனக்கு? மரபு இல்லை, அது பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது எதால அடிச்சாருன்னா சாணியில முக்கி அடிச்சிருக்காரு. கும்பல் படுகொலைன்னு சொல்றது யாரு? இன்னைக்கு இருக்க அமைச்சர் ராஜ்மோகன் எழுதிச்சு. கும்பல் படுகொலை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இதே ஆளுமரசு முதலமைச்சர், காவல்துறைக்கும் அதை சார்ந்த உளவுத்துறைக்கு இருக்கு. அப்ப தோல்வி அடைந்து விட்டு போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி ஒரு அமைப்பு உருவாக்குன மறுநாள் கோயம்புத்தூர் கொலை நடக்குது. இப்ப இந்த கொலை மூடி மறைக்க எதுக்கு முயற்சி பண்றாங்க? பத்திரிகையில் வருகிற செய்தி விஜயுடைய 3 படம் அந்த கல்லூரியில எடுக்கப்பட்டது. அதனால அந்த கல்லூரியை காப்பாற்றுகிற வேலை இந்த அரசு ஈடுபட்டுக்குன்னா அப்ப அந்த பையனுக்கு யார் நீதி தர்றது? ஆக கையால் ஆகாத, நிர்வாகம் நடத்த தெரியாத தமிழ்நாட்டு மக்களால் சபிக்கப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். யாரோ ஒரு நடிகையை பத்தி பேசுனதுக்கே உங்கள் அரசாங்கம் 9 பிரிவுல வழக்கு போடணும்னா அவர் முதலமைச்சரின் தாயாரை பத்தி பேசியிருக்காரு. காவல்துறை காது கேட்கலையா? முதலமைச்சர் கண்ணு தெரியலையா? காது கேட்கலையா? எங்கள் குலதெய்வம் அந்த நடிகையை பத்தி பேசினா மட்டும் தான் நடவடிக்கை எடுப்போம், எங்க குலதை பத்தி பேச நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு அமைதியா இருக்கீங்களா? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் அண்ணன் சைதி சாதிக் நிகழ்கிறார். அண்ணன் வணக்கம். வணக்கம். தாவேக்கா ஆட்சி 100 நாட்களை கடந்திருக்கிறது, 100 நாளை தொட்டு இருக்கிறது. முதற்கட்டமா இந்த தாவேக்கா ஆட்சி மீதான உங்கள் பார்வை, விருப்பு வெறுப்பு அற்று வைங்க. விருப்பு வெறுப்பு என்ன இருக்கு? தாவேக்காவின் விஜயின் 100 நாள் ஆட்சி, காவேரி நீரே சாட்சி. விஜயின் 100 நாள் ஆட்சி, மின்சார கட்டணமே சாட்சி. விஜயின் 100 நாள் ஆட்சி, சொத்து வரியே சாட்சி. விஜயின் 100 நாள் ஆட்சி, சட்டம் ஒழுங்கே சாட்சி. விஜயின் 100 நாள் ஆட்சி, சட்டமன்ற மாண்பே சாட்சி. விஜயின் 100 நாள் ஆட்சி, பாலியல் பலாத்காரங்களே சாட்சி. விஜயின் 100 நாள் ஆட்சி, கல்லூரி மாணவர் படுகொலையே சாட்சி. விஜயின் 100 நாள் ஆட்சி, பள்ளி மாணவர் படுகொலை சாட்சி. விஜயின் 100 நாள் ஆட்சி, போதை பழக்கங்கள் அதிகரிப்பு சாட்சி. விஜயின் 100 நாள் ஆட்சி, கோமாளித்தனமான ஏமாற்றுகிற மக்கள் மதிமயங்கி கவர்ச்சிக்கு மயங்கிய காரணத்தினால் ஏமாற்றம் தருகிற விஜயின் 100 நாள் ஆட்சி. விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு வெற்றி விழா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஏமாற்று விழா. இப்போ நீங்கள் ஒரு பட்டியல் கொடுத்தீங்க. இந்த பட்டியலில் நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறது இந்த போதை கலாச்சாரம். திருவொற்றூரில் ஒரு மாணவர், பள்ளி மாணவர் கொல்லப்படுகிறார். கோவையில் ஒரு கல்லூரி மாணவர் முகுந்தன், இது 2 அமுதன் கொல்லப்படுகிறார். இது இரண்டையும் திமுக எந்த இடத்துல அரசாங்கம் ஊக்குவிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கொலையை அரசு எங்க ஊக்குவிக்குது? என்ன நடந்திருக்கு? இதோ இந்த ஆட்சியில வந்த மட்டும்தான் கஞ்சா அபின் போதை பழக்கங்கள் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல வரல. சரி, போதைப் பொருட்கள் ஒரு சர்வதேச பிரச்சனை, அதில் அதிகமாக இந்தியா அதில் பாதிக்கப்படுகிறது. அது 2019 கொரோனாக்கு பிறகு அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக நாங்கள் சொல்லலை. பாராளுமன்றத்தில் அதனுடைய துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் எழுத்து மூலியமான கேள்விக்கு பதில் அளித்தார். கொரோனாவுக்கு பிறகு அப்படின்னு அதிகமான போதைப் பொருள் எங்க கைப்பற்றப்பட்டதுன்னா குஜராத்தில் இருக்கிற துறைமுகத்தில், அதானி துறைமுகத்துல, அந்தமான் துறைமுகத்துல, மும்பை துறைமுகத்துல, பஞ்சாப்ல இருக்கிற ஒரு துறைமுகத்துல, இதெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு. அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் வந்தது. முதல்ல கஞ்சான்னாங்க, அப்புறம் மாத்திரைன்னாங்க, அப்புறம் ஸ்டாம்புன்னாங்க, ஏதோ பவுடர் இன்னொன்னும் வந்துட்டு இருக்கு. அது நம்ம இப்போ இருக்கிற மந்திரி அப்போ இளைஞராக இருக்கிற போது யூஸ் பண்ண வீடியோலாம் கூட பார்த்துருப்போம். நம்ம இதெல்லாம் தொடர்ந்தா வந்துட்டு தான் இருக்கு. இதை கட்டுப்படுத்தணும். இது தமிழ்நாட்டின் பிரச்சனையே அல்ல. ஹர்பஜன் சிங் ஒரு ட்வீட் போட்டாரு, ஒரு 3 பேர் அப்படியே முடங்கி நடந்து போற மாதிரி. இதுதான் பஞ்சாபின் நிலைமையான. ஆனா அந்த பஞ்சாபில் எடுத்த வீடியோ இல்ல, அது ராஜஸ்தான்ல எடுத்த வீடியோ. இதை சொல்ல வர்றது, இந்தியா ஃபுல்லா அதனுடைய தாக்கம் இருக்கிறது. பஞ்சாப்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு. நமக்கு கஞ்சா எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சோம் நம்ம ஆட்சியிலன்னா ஆந்திரால இருந்து அதிகமா சப்ளை ஆகுது. போதைப் பொருள் எங்க இருந்து, பவுடர் எங்க இருந்து அதிகமா சப்ளை ஆகுதுன்னா ஸ்ரீலங்கால இருந்து சப்ளை ஆகுது. மாத்திரைகள் எங்க அதிகமா சப்ளை ஆகுதுன்னா மகாராஷ்டிரால இருந்து சப்ளை ஆகுதுன்னு காவல்துறை புள்ளி விவரங்கள்லாம் தெரிவித்தது. சரி, அப்போ ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட பிரச்சனையா இருந்தா காவல்துறை அந்த நடவடிக்கை எடுக்கும். இது மாநிலத்துக்கு உட்பட்ட பிரச்சனை இல்லை, ஒரு நாடு சார்ந்த பிரச்சனையா இருக்கு. அப்போ நம்முடைய முதலமைச்சர் 2023 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, ஒரு போதை பொருள்
தடுப்பு குழு ஒன்று ஏற்படுத்தினார். ம். அந்த குழுக்கு இன்னைக்கு சென்னை மாநகர ஆணையரா இருக்கிற அமுல்ராஜை தலைவரா போட்டாங்க. ம். அந்த குழு அதோடு நிறுத்தல. சமீபத்துல பார்த்திருப்பீங்க, கேரளாவுடைய உள்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்தார். ம். அது இப்போது நடந்த நிகழ்வு அல்ல. சரி. 3 வருஷத்துக்கு முன்னாடியே போடப்பட்ட குழுவினுடைய தொடர்ச்சி தான் இந்த சந்திப்பு. ம். அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, அந்தமான், ம். மாலத்தீவு, ம். இலங்கை இவர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஏன்னா இந்த சென்டர் இந்தந்த நாடுகள் தான் புழக்கம் நடக்குது. இந்த பிராந்தியங்கள்ல நம்ம தடுக்கலாம். இந்த இந்த இந்தியாவில் இருக்கிற 4 ஸ்டேட்டு, வெளியில இருந்து 2 பேரு, இங்க இருந்தா பொருள், அந்த பொருள் வந்து ம். பண்டமாற்று முறை நடக்குது. அப்போ ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் ம். இதை செய்ய முடியாது, ஒரு குழு வைக்கணும்னு தான் கூட்டாக முயற்சி ஆந்திரா எடுக்கணும். கூட்டு முயற்சி. ஆந்திரா உள்துறை அமைச்சர், கேரளா உள்துறை அமைச்சர், தெலுங்கானா உள்துறை அமைச்சர், கர்நாடகா உள்துறை அமைச்சர், பாண்டிச்சேரியுடைய உள்துறை அமைச்சர், ஓ. இலங்கையும் மாலத்தீவும் சேர்த்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பிரகாரம் அல்லது அஸ்ராக்காரங்க போட்டாங்க இவருக்கு அமுல்ராஜ் கூடையே. ம். அதுலதான் என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே போதைப் பொருள் பயன்படுத்தியவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தது திமுக ஆட்சி. சுமார் 26 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்தோம். ம். ஏறத்தாழ 1400 பேரை போக்ஸ் இதுல போட்டோம், குண்டர் தடுப்பு சட்டை போட்டோம். கடுமையா நடவடிக்கை எடுத்தோம். இது வந்து ஒரு ஒருங்கிணைப்புக்கான ரிசல்ட் வந்து அன்னைக்கு உடனே கிடைக்கல. நல்லா கவனிக்கணும், இது 23 துவங்கப்பட்டது. அந்த ரிசல்ட் அன்னைக்கு உடனே கிடைக்கல. சரி. அதனுடைய தொடர் முயற்சி, தொடர் கண்காணிப்பு, காவல்துறையுடைய தொடர் ஈடுபாடு கடமாக படிப்படியாக குறைய ஆரம்பித்தது ம். என்று ஓரளவுக்கு ம். எல்லா ஸ்டேட்லயும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ம். இப்படி படிப்படியா குறைத்து அந்த துறை சிறப்பாக வேலை பார்த்த காரணத்தினால்தான் இந்த ஆகஸ்ட் 15க்கு 15 இன்ஸ்பெக்டர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவார்டு கொடுத்தார். ம். போன திமுக ஆட்சி சோரம் போயிருந்தாலோ, ம். சரியா நடவடிக்கை எடுக்காம இருந்திருந்தாலோ, அல்லது கண்டுக்காம விட்டிருந்தாலோ இவையெல்லாம் நடந்திருக்குமா? ம். 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 ஆக அதை அமைப்பை உருவாக்கினது திமுக, நடைமுறைப்படுத்தியது திமுக, சொத்துக்களை பறிமுதல் செய்தது திமுக, குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்தது திமுக, கடுமையா நடவடிக்கை எடுத்தது திமுக, தென்னிந்தியாவை ஒட்டுமொத்தமா இலங்கையை சேர்த்து குழு அமைத்தது திமுக. இன்னைக்கு வருகிற ரிசல்ட் எல்லாம் அதை சார்ந்து அதனுடைய எதிரொலி தான் இதான் வந்துட்டு இருக்கு. சார், திமுக ஆட்சியில பழக்க வழக்கம் இருந்தது, எல்லா ஆட்சியிலும் எல்லா ஸ்டேட்லயும் இருந்த மாதிரி. ஆனா மாணவர்கள் படுகொலை வரைக்கும் போகல. ஸ்கூல் பசங்க கொலை வரைக்கும் போல. ஒரு பையனை ஸ்கூல் +1 படிக்கிற பையனை திருவெட்டியூர்ல 20 பசங்க போட்டு அடிக்கிறாங்கன்னா பார்த்ததாகவும் தடுத்ததாகவும் அறிவுரை கூறியதாகவும் தான் அங்க பொருள். ஆமா ஆமா. என்ன செய்யறோன்றதே தெரியாம எனக்கு தெரிஞ்சது 20 பசங்களும் பாவம் தான். படுகொலை இறந்தவனும் பாவங்க, இவங்களும் 20 பேர் என்ன எப்படி அடிச்சிருப்பாங்க, கொலை பண்ண அடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? சார், சட்டப்படி குற்றம். சரி. அந்த அந்த உயிரை மீட்டு தர முடியாது, அந்த குடும்பத்துக்கு ஆறுதலே சொல்ல முடியாது, அது வேற விஷயம். ஒரு விளையாட்டுத்தனமா, ஒரு வெறியில, ஏதோ யாரோ சொன்னான்னு ஒரு பழக்கத்தை பயன்படுத்தி 20 பேரும் அடிக்ட் ஆயிருக்காங்க மட்டும் சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ, புரியுதுங்களா? நான் ஒரு அடி அடிச்சு இப்போ இந்த விஜய் அரசாங்க கதை தான், நம்ம போற ஒரு ஓட்டை திமுக தோத்துருவா போகுது அப்படின்னு இப்படி தாவேக்கா போட்டு போட்டாங்க. அந்த மாதிரி 20 பேர் அடிச்சுல அந்த பையன் தம்பி இறந்துட்டாப்புல. பெரிய நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு பக்கம் மது, இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவர்களை அடையாள பற்றி காட்டி கொடுத்ததால் கல்லூரியில படுகொலை. ஆமா, கோவையில நடக்குது. கோவையில ஒரு பக்கம் இதை ஏன் பயன்படுத்துறீங்கன்னு போய் தட்டி கேட்டதால் அறிவுரை சொன்னதால படுகொலை. ஆமா, அரசு. அப்ப நாடு எதை நோக்கி போகிறது? ஐயா, நீங்க வந்து முதல் நாள் மாநில கல்லூரியில போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி ஒரு அமைப்பு உருவாக்குன மறுநாள் கோயம்புத்தூர் கொலை நடக்குது. இப்ப இந்த கொலை மூடி மறைக்க எதுக்கு முயற்சி பண்றாங்க? பத்திரிகையில் வருகிற செய்தி விஜயுடைய 3 படம் அந்த கல்லூரியில எடுக்கப்பட்டது. அதனால அந்த கல்லூரியை காப்பாற்றுகிற வேலை இந்த அரசு ஈடுபட்டுக்குன்னா அப்ப அந்த பையனுக்கு யார் நீதி தர்றது? நடக்கலாமா? 10-20 பேர் சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு காவல்துறை எங்க, உளவுத்துறை எங்க? ஏன் தெரியும்? கும்பல் படுகொலை, திடீர் கொலை இல்லையே, கள்ளக்காதலா? அது கிடையாது. வீட்டுல வச்சு கொண்டானா? கிடையாது. தவறான உறவா? கிடையாது. பொண்ணு சம்பந்தப்பட்ட கிடையாது. இல்ல, கிடையாது. இவையெல்லாம் உளவுத்துறையால் கண்காணிக்கப்பட வேண்டியது. காவல்துறை திமுக ஆட்சியில் கள்ளக்காதல் நடந்தாலும் விஜய் கத்தினாரு. கள்ள கொலை நடந்தா, கள்ள காதல் நடந்தா, போக்சோல் நடந்தா, வீட்டுக்குள்ளே நடந்தா, சித்தப்பனே பண்ணியிருந்தா, சொந்தக்காரனே பண்ணியிருந்தாலும் மேலையில கத்தினார். அக்கா தங்கச்சிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி முதல் குழந்தை வரை இல்ல. என்ன சிஎம் சார் அப்படின்னு? இதெல்லாம் நடந்தது 4 செவுத்துக்குள்ள. அதுவே கொக்கரித்தவர் இன்று வீதியிலே நடக்கிறது.
வீதியில இது கும்பல் படுகொலைன்னு சொல்றது யாரு? இன்னைக்கு இருக்க அமைச்சர் ராஜ்மோகன் எடுத்து சொல்றாரு. கும்பல் படுகொலையை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இதே ஆளும் அரசுக்கு தான் இருக்கு, முதலமைச்சருக்கு தான் இருக்கு. காவல்துறைக்கும் அதை சார்ந்த உளவுத்துறைக்கு இருக்கிறது. அப்ப தோல்வி அடைந்து விட்டீர்கள். இல்ல காவல்துறையை லீக் பண்ணதா சொல்றாங்க. ஆமா, திடீர்னு ஒரு பை ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது காவல்துறை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களே ஒத்துக்கிறோம். திடீர்னு ஒரு முன் போறோம், 2 பேரும் இடிச்சுக்கிட்டோம், எதிர்பாராத விபத்து, திட்டமிட்டு பண்ணல, கொலைன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீங்களே சட்டமன்றத்தில் பதிவு பண்றீங்க இது ஒரு கும்பல் கோஷ்டி தகராறுன்னா அந்த கோஷ்டி வெறும் கொலை போகிற அளவுக்கு உங்கள் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது. ஆக கையால் ஆகாத, நிர்வாகம் நடத்த தெரியாத, தமிழ்நாட்டு மக்களால் சபிக்கப்பட்ட அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. இதுல உடனே அமைச்சர் எழுந்து பதில் சொல்றாரு. கவனப்பிற்கு தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி 3 நாள் முன்னாடி அமைச்சர் இது கோஷ்டி தகராறு அப்படின்னு பதில் கொடுக்குறாரு இல்லையா? இதுல இருந்து என்ன மெசேஜை பாஸ் பண்றாரு சார்? நமக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், திமுக இளைய தலைவர் சரி உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் முதல் நாள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்கன்னா காலையில 11:30 மணிக்கு எடுத்துப்பாங்க, இல்லை 12 மணிக்கு எடுத்துப்பாங்க. எல்லா தகவலையும் திரட்டி 11 IAS ஆஃபீஸர் ஈடுபடணும். அதுல திரட்டி அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி சிஎம் டேபிள்ல வச்சிருவாங்க. இந்த கேள்வி கேட்க போறாங்க, நீங்க இதுக்கு இப்படி பதில் சொல்லணும்ட்டு. இதுதான் சட்டமன்றம் கடந்த காலங்கள்ல. ஓகேங்களா? இதுதான் சட்டமன்றம். ஆனா வேலைக்கிழமை கேள்வி கேட்டா திங்கட்கிழமை பதில் சொல்றேன்னு சொல்றாங்க. ஆமா, சபாநாயகரே சொல்றாரு அனைத்து துறைக்கும் நாங்க அனுப்பணும், கேட்டு பெறணும்ன்றாரு. அப்போ முதல்ல இருந்த ஆட்சியாளர்லாம் எப்படி நடத்திருந்தாங்க? ஜெயலலிதா அப்படி பதில் சொன்னாங்க, எம்ஜிஆர் எப்படி சொன்னாரு, கலைஞர் எப்படி சொன்னாரு. புதியவர்கள் அங்க விட்டு கொடுத்து நீங்க தாங்க புதியவர். சட்டமன்ற செயலாளரோ துறை சார்ந்த செயலாளர்களோ பொறுப்பு அதிகாரிகளோ புதியவர்களா? இல்ல. வேலைக்கிழமை கொடுக்கறதுக்கு திங்கக்கிழமை எடுத்துக்கிறேன் நீங்க. சரி, எழுந்து போயிட்டோம். திங்கக்கிழமை கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்கட்சி தலைவர் கொடுக்குறாரு. முதலமைச்சர் எங்க இருக்கணும்? இங்கதான் இருக்கணும், சட்டமன்றத்துல. அப்பாவை காணோம் தேடினீங்கல்ல, எம்எல்ஏ எல்லாம் முதலமைச்சரை காணும்னு தேடுறாங்களே, எங்க போனீங்க? காலைல 9:31 உதயநிதி ஸ்டாலின் பேச போறாருன்னா நீங்க 9:30 வந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு பதில் சொல்லியிருந்தா உன்னை மாஸ்டர்னு சொல்லியிருக்கலாம், பீஸ்ட்னு சொல்லியிருக்கலாம். வேஸ்ட் ஆயிட்டீங்களே, வரலையே. முதலமைச்சர் துறையை கேள்வி கேட்ட ராஜ்மோகனும் ஆதவர்ஜனா பதில் சொல்றாங்கன்னா முதலமைச்சர் விஜயா ஆதவர்ஜனாவா ராஜ்மோகனா? செயலிழந்து போயிருக்கிற அரசாங்கம். அமைச்சர் ரமேஷ் பாடம் எடுத்தார், கண்ணியத்தை கற்றுக் கொடுங்க எதிர்கட்சி தலைவருக்கு. அது என்ன விஷயம் தெரியுங்களா? உடனே ஏன் அந்த மீடியா பலி ஆயிடுதா, இல்லை அந்த மீடியாவை வழிநடத்துகிற கூட்டம் அதை அந்த மாதிரி அமுக்குறாங்களான்னு தெரியல. வேலைக்கிழமை கொடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் திங்கக்கிழமை வருகிறது. திங்கக்கிழமை 9:31 உதயநிதி ஸ்டாலின் பேச ஆரம்பிக்கிறார். நாங்கள் கேட்குற கேள்விக்கு முதலமைச்சர் எங்கே, ஏன் முதலமைச்சர் சபைக்கு வரல, பயமா, பதில் சொல்லுங்க, மாணவன் படுகொலைக்கு நீதி வழங்குங்கன்ட்டு திமுகவும் மற்ற கட்சியெல்லாம் எழுந்து கேட்குற பொழுது முதலமைச்சர் அவையில் இல்லை. இதை டைவர்ட் பண்ணணும். எழுந்து முந்திரி கொட்டை தான் சம்பந்தமே இல்லாத ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கும் அந்த நேரத்துக்கும் அந்த அவைக்கும் சம்பந்தமே இல்லாத அறநிலையத்துறை அமைச்சர் எழுந்து சொல்லுகிறார், முதலமைச்சர் உள்ளே வருகிற பொழுது ஏன் எதிர்கட்சியில வணக்கம் சொல்ல. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா அது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லிக் கொடுங்கன்றார் திமுக. இது தேவையா? அறிவில்லையா உனக்கு? எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? பதில் சொல்ல வேண்டிய ஆள் எங்க? டைவர்ட் பண்றாங்களாமா, டேக் டைவர்ஷன். உடனே எல்லா மீடியாவும் அறநிலையத்துறை அமைச்சர் கேட்டார், உதயநிதி சபையில் அப்படி மரபு இருக்கா? நாங்க என்ன சொல்லணும்? பிரபாகரன் என்ன சொன்னார் சபாநாயகர்? அவையில் அப்படி எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும், மரியாதை செலுத்தணும் மரபு இல்லை, அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது எதால அடிச்சாருன்னா சாணியில முக்கி அடிச்சிருக்காரு அமைச்சர் சபாநாயகர், இளம் அமைச்சர். முந்திரி கொட்டத்தனம் டைவர்ட் பண்றாங்களாமா அவங்க. எங்கேயா முதலமைச்சர்? அப்பன காணும்னு சொன்ன சட்ட முதலமைச்சர் காரணம் எம்எல்ஏ தேடினாங்களே. முதலமைச்சர் துறை கேள்வி கேட்டா ஏன் மத்த அமைச்சர் பதில் சொல்றாங்க? இப்ப இது நல்லா கவனிங்க, எப்படிலாம் முட்டாளாக்குறாங்க பாருங்க. அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் தொகுதி மறுசீராய்வுக்கு கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. அதுல வெறும் தாவேகாவுடைய கூட்டணி கட்சி எம்பிகள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க. அந்த அரங்கத்திற்கு விஜய் நேராக எப்படி வந்தார்? ஒவ்வொருத்தரும் வணக்கம் சொன்னாரா? காங்கிரஸ் எம்பிங்களுக்கு கிடையவே கிடையாது, விடுதலை சிறுத்தைக்கு இல்ல, கம்யூனிஸ்டுக்கு கிடையாது, முஸ்லீம் லீக்கு மாப்பிள்ள மாதிரி பட்டு வெட்டி பட்டு சேகர் நேரா வந்து சேர்ல உட்காந்துட்டார். அதே சட்டசபை கூடுது, எப்படி வரார்? நேரா வந்து ஒவ்வொருத்தரும் வணக்கம் சொல்லுவாராம். அப்ப அவங்க யாரு? அவங்க எம்பிக்கள். அதுலயும் கூட்டணி கட்சி தலைவர்லாம் இருந்தாங்கல்ல. ஏன் இங்கே வந்து சீன் போறாங்க, ஏன் போடல?
பார்க்க உங்க நல்லா இருக்கு. போதைக்கு நாங்க ஊர்காவா? இந்த வீடியோ பார்க்க நல்லா இருக்கு, பின்னாடி பாட்டு போறதுக்கு நல்லா இருக்குல்ல. அப்போ உங்க ரீல்ஸ் எடுக்க நாங்க எழுந்து நிக்கணுமா? உங்க ரசிகரை பைத்தியக்காரன் ஆக்குங்க, எங்களை ஆக்காதீங்க. அதான் சபாநாயகர் சொன்னார், இது தேவையில்லாத ஒண்ணுன்னு தலையில ஓங்கி கொட்டினார் அந்த ரமேஷ். பல பேர் கொட்டு வாங்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஆமா, தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாள் நேத்து மட்டுமே 4 அமைச்சருடைய பேச்சு வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். உட்காரியா, மைக்கு தரமாட்டேயா, இன்னைக்கு ஓப்பன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். நீ யாரை கவர் பண்ணி பேசினேங்கிற, உட்கார நீ அப்படின்ட்டு. யாருன்னா கோயில் பால்ஸ் இருக்காரு, நிர்மல்குமாருக்கு. இதுதான் ஒரு 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 இது ஒரு என்ன சொல்றது, பாத்தீங்களா சட்டமன்றம் இப்போ வந்து ரொம்ப ஜாலியா போகுது. இன்னொன்னு எல்லாரும் நோட் பண்றாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, இளைஞர்கள் பெண்கள்லாம் பார்க்க தொடங்கி எல்லாரும் பாக்குறாங்க, குழந்தைங்கலாம் பாக்குறாங்க. ஆமா. குழந்தைங்க பாக்குற மாதிரி தான் நீங்க சட்டமன்றம் நடத்துறீங்க, அறிவாளி பாக்குற மாதிரி நடத்துறது இல்ல. கோச்சிக்கு போறாங்கன்னா வெகுஜன மக்கள்லாம் பாக்குறாங்க. இவங்களுடைய ஆடியன்ஸ் ரசிகர்கள் பாக்குறாங்க. சட்டசபையில முதலமைச்சர் காணணும், அதையும் பார்த்துருப்பாங்கல்ல. உதயநிதி ஸ்டாலின் கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளையும் பார்த்துருப்பாங்கல்ல. எங்க என்ன பீஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வந்துட்டா எங்க என்ன பீஸ்ட் மாதிரி இருப்பாருன்னு அம்மா சொல்லிச்சு. அதான் அந்த மன்மத வணக்கம் அந்த அம்மா. ஆமா, தூத்துக்குடியில வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆனா பீஸ்ட் அங்க வேஸ்ட் ஆகி உட்கார்ந்துருக்காரு. இந்த தூத்துக்குடி சம்பவம் கூட பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக பேசுகிற போது முதலமைச்சர் இதையெல்லாம் முதலமைச்சர் அட்ரஸ் பண்ண தவிர்க்கிறது என்ன காரணம்? தான் கட்சியில ஒரு பெண் நிர்வாகி பாதிக்கப்படுறத கூட அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. கடந்த 100 நாளில் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் மட்டும் சொல்கிறேன், எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 40% தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள். அவ்வளோதான். டேட்டாவோட பேசுகிறோமா? பிரச்சனை எதுவும் கிடையாது. இல்லை, இப்போ டெய்லி இருக்கிற பத்திரிகை இன்னைக்கு ஒரு நகர செயலை கைது பண்ணியிருக்காங்க செயின் நடத்ததில், செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் சேலத்தில், கிருஷ்ணகிரியில், திருச்செந்தூரில், திருச்செங்கோடில், தூத்துக்குடியில், இதில் ராணிப்பேட்டையில் கல்குவாரியில் போய் பணம் கேட்டார், மண்ணெடுதில் பணம் கேட்டார். அப்படி போயிட்டே தான் இருக்குது. பட் இல்லை, பெண்கள் ரொம்ப நம்பின ஒரு அண்ணன், எங்கள் அண்ணன் பெண்கள் பாதுகாப்புனா அண்ணன் உடனே நடவடிக்கை எடுப்பாருங்க. ஆனால் தான் கட்சியில் ஒரு பெண் நிர்வாகி பாதிக்கப்படுறப்ப இந்த மௌனம் எதை குறிக்குதுங்க? கோர்ட்டுக்கே போயிட்டாங்க சார், அவங்க நடவடிக்கை எடுக்கணும். டிஜிபி ஆஃபீஸ் போயிருக்காங்க, அமைச்சர்கிட்ட சொல்லிட்டோம், கேட்கல, தர்ணா பண்ணியிருக்காங்க. அவருக்கு தெரியாதுன்னு புரிஞ்சுக்கலாமா? முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருக்கா இல்லை நம்ம கட்சி லேடிஸ் தானே அப்படின்னு விட்டுட்டாரா தெரியல. அவர் அண்ணன்னு சொன்னவங்க தான் இதை பற்றி பதில் சொல்லணும். அண்ணன்னு சொல்கிறாங்கல்ல, உங்கள் குலத்தை சேர்ந்த, உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த, உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கே இந்த நிலைமைன்னா மற்ற பெண்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க. அவங்க சொந்த ஒய்ஃபு சங்கீதாவே திட்டினவங்க தானே அவங்க. அப்புறம் கடந்த காலங்கள் நம்ம அதிகம் பார்த்துருக்கோம். குடியரசு தின விழாவை பார்த்தீங்களா முழுசா? ஒன்றும் இல்லை, காவேரி பிரச்சனையில தஞ்சாவூரில் நான் உதயநிதி ஸ்டாலின் போராடினாருன்னு கைது பண்ணாங்க. ஒரு பேரே சொல்லலை, கீழே இந்த ஆடியன்ஸாக யாரோ அந்த நடிகை பேரை சொல்லி கத்துனாங்க, அவர் பேர் சொல்லலை, கைது பண்ணிட்டீங்க. ஒரு நடிகையை சொன்னதால், நடிகை இந்திரா காந்தியோ, தெல்லையாடி வள்ளிமையோ, அன்னை தெரேசாவோ யாரும் கிடையாது. ஒரு நடிகை, இந்த அரசாங்கத்துக்கு துளியும் சம்பந்தம் இல்லாதவர். அது கீழே இருக்கவங்க சொல்கிறாங்க. கீழே சொன்னதுக்கே நீங்கள் 9 பிரிவில் வழக்கு போட்டீங்க. ஒரு வழக்கு என்னன்னா, தமிழ்நாட்டின் அசாதாரண சூழ்நிலையை உண்டாக்கினார். எங்க பேசுனதுக்கு? தஞ்சையில். என்னன்னு பேசுனதுக்கு? விவசாயிங்க பிரச்சனையை பற்றி, மேகதாதுல தண்ணி வரலன்னு சொன்னது. ஒரு நடிகை கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுதான் அந்த மாதிரி பிரிவில் வழக்கு. நீதிபதி காரி துப்பி எனக்கு தெரிஞ்சு 9 பிரிவில் வழக்கு போட்டு ஸ்டேஷன் ஜாமீனில் வந்த ஒரே அரசியல் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார். போட்டது 9 பிரிவில் வழக்கு, எல்லாமே நான் பெயிலபிள் செக்ஷன். ஆனால் பெயில் விட்டது யாரு? இதே நீதிமன்றம். ஸ்டேஷன் பெயில்ல. உங்கள் லட்சணம் அதிலே தெரிஞ்சு போச்சு. ஐயா முந்தனத்து நயனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. யாரோ ஒரு நடிகையை பத்தி பேசுனதுக்கே உங்கள் அரசாங்கம் 9 பிரிவில் வழக்கு போடணும்னா அவர் முதலமைச்சரின் தாயாரை பத்தி பேசியிருக்காரு. காவல்துறை காது கேட்கலையா? முதலமைச்சர் கண்ணு தெரியலையா? காது கேட்கலையா? இல்லை துறை அமைச்சர் ஆதவர்ஜனாக்கோ, புசி ஆனந்தனுக்கோ, ராஜபவனுக்கோ, நிர்மல்குமாருக்கோ, அருண்ராஜுக்கோ தெரியலையா? தெரியாத மாதிரி இருக்கீங்களா? இல்லை இப்போ நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் அந்த நடிகையை பற்றி பேசினா மட்டும் தான் நடவடிக்கை எடுப்போம், எங்கள் குலத்தை பற்றி பேச நடவடிக்கை எடுக்க மாட்டோன்னு அமைதியாக இருக்கீங்களா? மக்கள் கேட்குறாங்கய்யா, கவனிக்கிறாங்க. பெத்த தாயை ஒருத்தன் கேவலப்படுத்தியிருக்கான், அதை பற்றி நடவடிக்கை எடுக்காம ஒரு நடிகை பற்றி பேசினா மட்டும் எங்கே போறீங்க அப்படின்னு மக்கள் கவனிக்க தொடங்கியிருக்காங்க. அதுவும் எக்ஸ்ட்ரானரி இருந்து சென்னை கமிஷனர் அமுல்ராஜ் நடந்துகினதெல்லாம்
அவர் ஒரு படையை திரட்டின்னு போயிட்டு துணை முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் வீட்டில் போய் நின்றுக்கிட்டு அவர் காட்டின சீன்லாம் இருக்கு பாருங்க. அப்போ அவர் போன கடந்த திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு விசுவாசமா நடந்துட்டு இருப்பார் என்பதை இவர் இன்றைய செயல்பாடுகள் காட்டுகிறது. ஓ ஓ நன்றிண்ணே, மகிழ்ச்சி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.